என் பெயர் மைதிலி, வேப்பம்பட்டிலேருந்து வரேன். நான் தங்கசாமி மீட்டிங் ஒருத்தர் மூலிமா அறிமுகப்படுத்தி வந்திருந்தேன். 7 வாரம் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணேன். திருமணம் தடை இருந்ததுன்னு சொல்லிட்டு ஐயா ஜெபிச்சார். திருமணம் செப்டம்பர் 18ஆம் தேதி ஆண்டவர் நடத்தி வச்சார். இதற்காக நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தனித்தனியாக இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனம். தலைப்பு ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை தலைப்பில் ஆண்டவரே ஆவியானவர் பேசும்படி வந்திருக்கு. ஆசீர்வாதமான மழை பெய்யும். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்யப்படுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் நேற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்யப்படுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இன்றைக்கி நமக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்ற தலைப்பிலே ஆவியானவர் நம்மளோடு பேசும்படியாக வந்திருக்கார். மைட்டி ஜீசஸ் மைட்டி லார்ட். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இது எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனத்தை கொண்டு அது திட்டமாக நமக்கு தெளிவாக பேசியிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு பேசியிருக்கிறார். அப்படி என்றால் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை என்றால் பெய்யாமல் இருக்கலாம். ஆசீர்வாத மழை பெய்யும்படி எல்லா நாட்களும் ஒரு ஜெபிக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யணும், என் வீட்டில் ஆசீர்வாதமான மழை பெய்யணும், என் தொழிலில் ஆசீர்வாதமான மழை பெய்யணும், என் தோட்டத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யணும், பிள்ளைகளை படிப்பில் ஆசீர்வாதம் மழை பெய்யணும், பிள்ளைகளுடைய திருமணத்தை ஆசீர்வாதம் மழை பெய்யணும், அதே போல் சரீரத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யணும். செய்தால் இங்கே எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வதித்து ஏற்ற காலத்திலேயே ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்படி என்றால் நாம் இதுவரையிலும் ஆசீர்வாத மழைக்கு பெறுகிறோம், எதிர்பார்க்கிறோம். நான் அவர்களையும் ஏற்றின் சுற்றுப்புறங்களையும் ஏற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்யப்படுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலம்னு இருக்கு. இப்போ நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும் கேட்குறோம். ஆனால் உடன் கிடைக்கலாம், இல்லை கொஞ்சம் காலம் ஆகலாம். ஏற்ற காலம் அவர் என்றால் ஏற்ற காலம் வச்சிருக்கிறார். ஏசப்பா ஏற்ற காலம் வச்சிருக்காரு. நம்ம முறுமுறுக்கக்கூடாது. சீஸ்மைச்சலாடு என்றால் ஏற்ற காலம் அவர் சொல்கிறார். ஏற்ற காலத்தில் அந்த மழை பெய்யும். ஆனால் நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜெபத்தினால் எல்லாமே நடக்கும். நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு, 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு, 1 மாதம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே தோர்ந்து போகிறாங்க. அது அல்ல. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். ஐயா எல்லாமே வேண்டாம் மாறி போகும். வசனம் மாறாது. ஆம் என்று இருக்கு. ஏண்டா ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்தில் மழை பெய்யும். ஆக என்ன செய்யணும்? தேவன் போது ஆவியானவர் வாக்கு கணக்காத பெருமிட்டார். பெந்தெகோஸ்து நாள் வந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 1:4 வசனம். எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி ஒரு இடத்த கூடி ஜெபித்தார்கள். எல்லாரும் ஒரு இடத்த கூடி ஒருமனப்பட்டு அப்போ வானத்திலிருந்து சரியாக வல்லமை இறங்கி அந்த இடத்துல ஒரு மழை பெய்யுது, அபிஷேக மழை பெய்தது. இது எல்லாரும் என்ன செய்தாங்க? அந்நிய பாஷையில் பேசி
ஆவிக்குரிய வரங்களை அனுப்பி தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். பெந்தெகோஸ்தே 1 4 வருஷம் ஒருமனப்பட்டு ஒரு கூடி செபிக்கும் போது சடுதியாக வல்லமை இறங்கி அந்த இடம்லாம் இறங்கி பசுத்தாக நிரப்பினார். அப்படின்னால் நமக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கு. நாம செபிக்கிறோம், நடக்கலை. ஏன் நடக்கலை? ஏன் நடக்கலை? எதுக்கு நடக்கலைன்னா, நீ குணப்படும்படி, நீ மனம் திரும்பும்படி, நீ ரசிக்கப்படும்படி, நீ பசுத்தாக நீ ரசிக்கப்படும் மனம் திரும்படி, விடக்கூடிய காரியம் விடும்படி, பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி, தாபத்தில் விடுபடி, பேச்சார்ந்து விடுதலைப்படி, குடியிலிருந்து விடுதலைப்படி, பொய் சொல்லிருந்து விடுதலைப்படி, நீ ஆண்டு பிரியமில்லாத காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கிறபடினால மழை பெய்யலை. ஆனால் ஏற்ற நீ மனம் திரும்பும் பொழுது எல்லா பலவற்றையும் மழை பெய்யும், ஆசீர்வாதம் மழை பெய்யும். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நிச்சயமாக அது காலதாமதம் ஆகும். அதுதான் ஏற்ற காலம். ஏற்ற காலம் உடனே ஜெபம் பண்ண உடனே நடக்கும். என் நாமத்தை இங்கே கேட்டாங்க செய்வேன், நடக்கும். நீ அவருக்கு பிரியமாக இருந்தால், அவருக்கு நீ ஒப்பு கொடுத்தால், அவருக்கு 100க்கு 100 இருந்தால் அன்னைக்கே மழை பெய்யும். இந்த ஜெபம் 100க்கு 100 இருந்தால் அன்னைக்கே ஆசீர்வாதமான மழை பெய்யும். இல்லைன்னா காலதாமதம் ஆகும். இதுதான் ஆண்டவரோட வார்த்தை. அதான் எசேக்கியேல் கொண்டு 34 நான் அவர்களையும் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். ஏற்ற காலம், ஏற்ற காலம்னா மனம் திரும்பும் வரையிலையும், ரசிக்கப்படுகிற வரையிலும், ரசிக்கப்படும் வரையிலும், பாவத்தை அறிக்கை செய்யப்படுகிற வரையிலும், அதே போல குணமாக்க முடியும்படியாக அவர் பிரியமான ஒரு ரட்சிப்பு, ரட்சிக்கு அபிஷேகம், விடுதலை, சமாதானம் என்றால் பிரியமான, அதுதான் ஏற்ற காலம் சொன்னார். நீ மனம் திரும்பாதனால தான் அந்த மழை ஆசீர்வாத மழை பெய்யலை. 100 இங்கே மனம் திரும்பிட்டேன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதான் வேதம் சொல்கிறது. ஏன் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் பேசணும்? நான் அவர்களையும் அவன் மேட்டு சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலம் மழை பெய்யணும், ஆசீர்வாத மழை பெய்யும். ஏற்ற காலம்னு சொல்லியிருக்கு. அதுவரை நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தில் தாரியத்தை இருக்கணும். அப்போ அந்த மழை நிச்சயமாக பெய்யும், ஆசீர்வாத மழை பெய்ய. இதுவரை பெய்யாத மழை ஆசீர்வாதம் பெய்யும். இதான் ஆண்டவரோட வார்த்தை. ஆசீர்வாதமான மழை பெய்யும். மனம் திரும்பணும், 100க்கு 100 மனம் திரும்பணும். கெட்ட குமாரன் மனம் திரும்பணும் இல்லையா? 100க்கு 100 மனம் திரும்ப தான் அவருக்கு என்ன நடந்தது? பெரிய விருந்து பண்ணாங்க. ஃபாதர் சேர்த்து கொடுத்தாங்க, புது ஆடை போட்டாங்க, கடுக்கம் போட்டாங்க. ஏன்னா அவனுக்கு பெரிய வரவேற்பு நடந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புவது தான் பெரிய ஆசீர்வாதம். 100க்கு 100 மனம் திரும்பணும். 100க்கு அப்போ அதுதான் பெரிய ஆசீர்வாதம். 1000 ஏக்கர் இருக்கலாம் நிலம். நீ பாவத்தை இது பண்ணால் அது ஒரு செகண்டில் பெய்யும். அதே போல் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கலாம். பெரிய பெரிய பாவங்களாக இருக்க பாவத்தெல்லாம் ஒரு செகண்டில் பெய்யும். இதை அறியலை. இது ஆண்டோட வார்த்தை. அதான் ஆசீர்வாதமான மழை பெய்யணும்னா ஏற்ற காலத்தில் நீ காத்து இருக்கணும், தரித்து இருக்கணும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அந்த மழை பெய்யும் போது அது அங்கே செழிப்பாகும். அதுதான் அற்புதம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது லேவியராகமத்தில் 26 அதிகாரத்தில் இங்கே 3-4 வருஷத்தை பார்க்கும்போது, நீங்கள் என் கட்டளைப்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவர் செய்தால் நான் ஏற்ற காலத்திலே உன் மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். அப்போ பார்த்தீங்களா, இந்த அவருடைய கட்டளையின் படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவர் செய்தால் நான் ஏற்ற காலத்திலே மழையை பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்குமா. அப்படி என்றால் ஆசீர்வாதமான வேதத்தில் 100க்கு 100 இல்லை, 1000க்கு 1000 இல்லை, கோடி இருக்குது. நான் அவர் என்ன சொல்கிறாரு?
நீங்கள் என் கட்டளைப்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைபடி செய்தால் நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்யப்படுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் பலனையும் கொடுக்கும். கொடுக்கும் தான் ஆண்டவர வார்த்தை. இதை உபயோக பண்ணி நீங்கள் செபித்தால் எல்லா ஆசீர்வாதமான மழையும் பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதுக்கு என்ன செய்யணும்? செபிக்கணும். பொதுவாக எல்லாரும் வரங்கள் செயல்படக்கூடிய சபைக்குள்ள நீங்கள் பங்கு கொள்ளணும். நீ எந்த சபைக்கு போனாலும் பரவாயில்ல, ஏன்னா போகிற பற்றி இல்லை. ஆனால் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரணும்னா 9 வரமும் செயல்படணும். அந்த சபை தான் உயிர்மீட்சி வரும். அதுதான் ஆண்டவர் 9 வரங்களை வச்சுருக்கார். இதை நிறைய பேர் அறியலை. போகிற சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. 9 வரங்கள் நீங்கள் செயல்படுது. அந்த ஊழியத்தை கொஞ்சம் தொடர்பு வைங்க. 51 அதிசய பிரகாசத்தை 9 வரங்களும் செயல்படுது. 9 வரங்கள் செயல்படுது. இல்லை சந்தேகம் இல்லை. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரிக்கு கேன்சர் கட்டி அதை ஆப்ரேஷன் எடுத்துட்டாங்க. பலபடி அது பரவி இருக்கா பரவில்லையா எங்களை அழைத்தாங்க. நாங்கள் போனோம், தெவித்தோம். எங்கள் செங்கல்பட்டு தாண்டி தெவிக்கும் போது ஆண்டு சொன்னார் 7 ரவுண்டு என்றால் அந்த கட்டை அவிழ்த்து ஜெபம் பண்ணோம் என்றால் கட்டு வந்தால் நார்மல், ஒன்றுமே கிடையாது. இதான் ஆவிக்குரிய 9 வரம். எல்லாம் 9 வரம் செயல்படுவோம். வரம் இருக்கணும். வரம் இருந்தால் தான் ஆவியாந்து பேசுவார். இருக்கா இல்லையா, வியாதி போனா போகலையா, எல்லாருக்கும் அந்த வரம் கிடையாது. மோசைக்கு இந்த வரம் யாருக்கு இருக்கு இல்லையா? மோசை இல்லை வரம் யாருக்கு கிடையாது. மற்ற மோசை அதே போல் அந்த வரம் இருக்கு. அதே போல் நமக்கு அந்த வரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீ எந்த சமயம் போகக்கூடாதுன்னு சொல்லலை. 9 வரமும் செயல்படக்கூடிய இடத்துக்கு போனால் நீ அந்த ஆலயத்துக்கு முன்னே போகும்போதே உன்னை குறித்து ஆவியான பேசுவார். நீ எதற்கு வந்தாய், ஏன் வந்தாய், என்ன ப்ராப்ளம் உனக்கு, என்ன பிரச்சனை, ஆவியான பேசுவார். இதுதான் 51 அதிசய ஊழியம் 40 வருஷமாக நடக்குது. மைட்டி ஜீசஸ் மைட்டி லார்ட். அதுதான் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் என் கட்டளைப்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய கண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் கனி கொடுக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த வருஷத்தில் உபாகமம் 28வது அதிகாரத்திலே பார்க்கும்போது 12வது வருஷத்தை பார்க்கும்போது ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தருக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாக பாதத்தை ஜெயிக்கவா சமாதானிக்கிற பட்சியா. நல்ல பொக்கிஷசாலி எங்கே இருக்கு? உங்கள் வீட்டில் இருக்கு, பாலத்தில் இருக்கு. வசனத்தை சொல்கிறேன், நல்ல பொக்கிஷம் பாலத்தில் இருக்கு. அப்போ என்ன நடக்கு பார்த்தீங்களா? இங்கே ஆண்டவர வார்த்தை என்றால் 22 ஏற்ற காலத்திலே உன் தேசத்து மழை பெய்யவோ நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசிரிக்கவோ கர்த்தருக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். வானத்தை திறப்பார். பொக்கிஷால வானத்தை திறப்பார். இல்லை இப்போ வானத்தை திறப்பார். வானத்தை ஆசிரிப்பார். அதுதான் ஆண்டோட வார்த்தை. அதுக்காக நாம் என்ன செய்யணும்? தெவிக்கணும். தெவிக்கும் போது ஆவியானவங்க இறங்கி வருவார். இறங்கி வந்து வலிமையான காட்சி ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையீடு செய்யும் வேலையெல்லாம் ஆசிர்வதிக்கப்படவும் பிறகு தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். அப்போ இந்த வசனத்தெல்லாம், வசனம் யார்? தேசத்தான் வசனம். வசனம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஒரு சபையில் பிரசங்கத்தை கேட்டார். பிரசங்கத்துக்கு அனுமதி கேட்டார் பெரிய பாஸ்டர்கிட்ட.
அப்போ அவர் போய் பிரசங்கம் பண்ணார். மாலை சர்வீஸில் பேசினார். பிரசங்கம் முடிஞ்சோன்னா பாஸ்டர் கூப்பிட்டாரு, நீங்கள் பிரசங்கத்தில் எத்தனை வசனம் இருந்தான்னு கேட்டார். ஒரு வசனம் இல்லை. அப்போ என்ன பிரயோஜனம்? வசனம் இருக்கணும். வசனம்தான் 1:30 1:60 பலன் கொடுக்கணும். மார்க் 4:8 1:30 1:60 பலன் கொடுக்கணும். வசனம் இல்லைன்னா உயிர் கிடையாது. மனிதர்களுக்கு பிளட் இல்லைன்னா பார்த்து போயிடுவாங்க. வசனம் இல்லைன்னா அது பிளட்டோட வசனம் உறுதி. இதுதான் உண்மை. இதான் அறியலை. வசனம் இருக்கணும். வசனம் கிரியை செய்யணும். அதுக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அங்கே ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 55வது அதிகாரம் 10-11 ஆரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவங்க விதையையும் புசிக்கிறவங்க ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்று திரும்பாமல் அதை நான் விரும்புகிற செய்து நான் அனுப்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஆண்டோட வார்த்தை பாருங்க. வாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்தில் திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளையை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னத்தை திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும். ஆண்டுடைய தேவனுடைய ஏசப்பாவுடைய வாழ்த்துப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் செய்து பிடித்தது. ஒன்று கூட அப்படி வாழ்ந்து போட்டு ஒரு வார்த்தை கூட கிரியை செய்யாமல் எல்லாம் 100க்கு 100 அவர் எங்கெல்லாம் என்னென்ன விண்ணத்துக்கு வந்தாங்களோ இயேசு ராஜா கிட்ட 1000 சொன்ன ஒவ்வொரு வார்த்தை அன்றே அதே போல தான் அது திருப்பாது வாய்க்கு பண்ணும். இதான் உண்மை, இதான் சத்தியம். அதான் ஆண்டு சொல்கிறார். ஏசியா தீர்க்கதரிசி கொண்டு 50 அதிகாரத்தில் 10-11 வருஷம் பேசுகிறார். அப்போ நமக்கும் அது நடக்கும் என்றால் வாரி உறைந்த மழையும் இறங்கி அவர் திரும்பாமல் பூமியை நனைத்து முளையை கிளப்பி விளைபடி செய்து விதைக்கிற விதையும் விதைக்கிற ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ இப்படி வாயிலிருந்து பெறக்கூடிய வசனமும் இருக்கும். அது வெறுமையாக நடத்தி திரும்பாமல் அது நான் விரும்புகிற செய்து நான் அதை அனுப்பின காரியம் முடிச்சு வாய்க்குமா அப்படின்னு இந்த வசனம் வாய்க்கும். நாம் எந்தெந்த விண்ணப்பத்துக்காக செபிக்கிறோமோ ஆண்டவர் வசனத்தை உரிமையாக்கி அது நிச்சயமாக ஆண்டவர் வாய்க்க செய்வார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியத்தில் இருந்தார். மரித்தவனை உயிரோடு எழும்பினான். சப்பானி நடந்தார். குழந்தை பார்வை இருந்தார். குஷ்டரோகி சுவாமி இருந்தார். சாசை ஓடித்து என்றால் அதான். அதே போல் பலன் திருமணம் சொன்னார். பலன் திருமணம் என்றால் அதுதான் ஆண்டு வாழ்த்துப்பட்டது. ஒன்று கூட ஒரு எழுத்தோ ஒரு வார்த்தையோ என்றால் கொண்டு போகலை. எல்லாம் ஆமென்று அப்படி என்றால் இந்த வேத புத்தகம் இருக்கு தெரியுமா? எல்லாம் கிடைச்சிக்கிடுங்க. இது ஜீவனுள்ள தேவன்ற வார்த்தை, நல் வார்த்தை. இல்லை உயிர் இருக்குது, ஒரு இடத்துல உயிர் இருக்குது. இது ஆவியான ஒரு வார்த்தை. இதில் ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது, அற்புதம் இருக்குது. அது ஆமென்று அவனுக்கு இன்றே நிகழ்ச்சியும் போது உனக்கு உயிர் பீச்சு அடையும், அற்புதம் நடக்கும், நன்மை நடக்கும். எந்தெந்த கஷ்டம் என்றால் நீங்கிறோம். நீ தேவனுடைய வார்த்தை சத்தியம் நித்தியம். இதான் உண்மை. இதன்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அது நடந்தே தீரும். ஆண்டு சோத்திரம். அடுத்தபடியாக யோவேல் 2வது அதிகாரம் 23வது வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்கள் முன்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். யோவேல் 2. சீயோன் குமாரரே, தேவனாய் கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார்.
இதான் ஆண்டோட வார்த்தை. அறிக்கை பண்ணார். இதை ஆண்டு வசனம் இது சத்தியம். ஏன்னா எல்லா புத்தகம் சீரோ, ஆனால் இயேசு அப்பாடு பசுத்தம் 100% உண்மை. இது ஆவியானால் இருந்தது, இதெல்லாம் மாம்சத்தில் இருந்தது, சொந்தமாக இருந்தது, சுயமாக இருந்தது. இது ஆவியானால் இருந்தது. இது சத்தியம், நித்தியம். இது நிறைவேறும். இதை யாரும் அழிக்க முடியுமா? ஒருவரால் அழிக்க முடியாது. இது தேவனுடைய வார்த்தை. இது அப்படியே நிறைவேறும். இதான் உண்மை, சத்தியம். இது நடக்கும். அடுத்த வசனத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 17வது அதிகாரம் 17வது வசனம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்பான காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்தில்லை என்றார்கள். அவர் நன்மை செய்து வந்து ஆனத்து மலையும் செழிப்பான காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இதயங்களை நிரப்பி விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்தில்லை என்றார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கேள்வி கண்டத்திலிருந்து நிகழ்ச்சி பார்க்குறீங்க. பச்சை 15 என் வாயை உமைகளால் திறப்பேன். உலக தோற்றம் முதல் மறை பொருளை வெளி. யாராவது உலக தோற்றம் மறை பொருளை வெளிப்படுத்தியிருக்காங்களா? ஒரு மனிதனும் ஒரு மனுஷன் கிடையாது. ஆனால் வாசம் இருக்கிறது. என் வாயை உங்களால் திறப்பேன். உலக தோற்றம் முதல் மறை பொருளை வெளிப்படுத்த வேண்டி பிறகு நடந்தது. ஒரு விளக்கு எரியுமா? எரியாதா? எரியும். அசுத்தாவிகள் முற்றிலும் அழிந்தது இயேசு நாமத்தில். ஒரு குழந்தை விட்டு பிறக்காதன்னு பிறக்க 3 மாதத்தில் அந்த குடும்பத்தில் கற்பம் தெரிக்கும், குழந்தை பிறக்கும், குழந்தை உருவாகும். கற்பம் தெரிக்கும், குழந்தை வரும் 3 மாதத்தில். வீடு கட்ட முடியாதபடி கவலைப்படுறாங்க. வீடு கட்டப்படும். உனக்கு எந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிறாயோ அது கிடைக்கும். 8 மாதத்துக்குள்ளே வீட்டில் ஒரு அற்புதமும் நடக்கும். ஆவிக்குரிய அற்புதம் மட்டும் இல்லை, ஆசீர்வாத அற்புதம் நடக்கும். மிகாவில் தூதன் இதை சொல்கிறான். உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த ஆசீர்வாதத்தை கேட்கிறீங்களோ எல்லாம் கிடைக்கும். 6 மாதத்துக்குள்ளே எல்லாம் கிடைக்கும். ஒரு பிரயாணம் இருக்கும் வீட்டில், நல்ல பிரயாணம். எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபம். இயேசுவோட வருகை மிக சமீபம். ஆண்டோட வரிக்குள்ள அடையாளம் சென்னை கடற்கரையில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நடக்க போது பார்த்துக்கிடுங்க. பிரயாணம் பண்ணுகள்லாம் கொஞ்ச நாள் பிரயாணம் பண்ண முடியாது. எந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்தால் நீங்கும். மனசுக்கு யாருக்கு பாரம் இருந்தாலும் நீக்குவார். சுவிசேஷ வேலைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களால் பலிக்கு பலி வாங்கன்னு சொன்னாங்க. பலிக்கு பலி வாங்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லோருக்கும் ஆசீர்வாதம், எல்லோருக்கும் அற்புதம், எல்லோருக்கும் நன்மை. உன் வீட்டுக்குள்ள தூதம் வந்து உங்களை அற்புதம் செய்கிறான். பூட்டிய கதவு மாந்திரத்தினால எல்லா கதவும் பூட்டி வச்சாங்க. இப்போ மாந்திரியம் அழிக்கப்பட்டது. மாந்திரத்தை உருவாக்குன யாரு? மனிதன். அவன் மாண்டால் அது அழிக்கப்பட்டாச்சு. தெய்வனை செய்த யாரு? அது அழிக்கப்பட்டாச்சு. அப்படியானால் அவங்க செய்வினை யாரு? ஒன்றும் செய்யாது. ஊழியத்துக்கு ஆத்மா வர ஒன்று எங்கெல்லாம் அதில் கட்ட அர்த்தாச்சு. 2000 தூதவை அறுத்துட்டாங்க. பிள்ளைகளை குறித்து கவலைப்படாங்க, உங்கள் குடும்பத்தை குறித்து கவலைப்படாங்க. 7 படியில் ஏறவங்க எல்லாம் ஏறுங்க. தேசித்த தூதர்கள் வந்திருக்காங்க. ஒரு குறையும் கிடையாது, எல்லாம் குறைவாக இருக்கும். 3 ஆசீர்வாதம் ஒரு வீட்டுக்கே இருக்கும். ஒரு மகளுக்கு திருமணம் உடன் நடக்கும். குழந்தை இல்லாதவருக்கு எல்லாம் குழந்தை. ஆசீர்வாதம் இல்லை ஆசீர்வாதம், அற்புதம் இல்லை ஆசீர்வாதம். ஒரு மாதத்துக்குள்ள உலகத்தில் ஒரு சம்பவம் இருக்கும். இது அற்புதம், இது ஆச்சரியம். கர்த்தர் நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு ஆசீர்வாதம். 51 அதிசய பராகாசத்தில் ஒரு சனிக்கிழமை உபவாசம் இருக்குது. செவிங்க வாருங்க. 9 வரமும் இந்த ஒன்றை செயல்படும். கர்த்தர் தாமிகளை ஆசீர்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR
AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.